ஆகாவிசு மையநேய அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பகுதி அத்திமரம். அத்திமரத்துக்கு ஒரு மகாபெரிய சக்தி உள்ளது. அதாவது விதியை மாற்றக்கூடிய சக்தி அத்திமரத்திற்கு உண்டு. செலவே இல்லாத பரிகாரம். தினமும் அத்திமரம் அடியில் 1 மணி நேரம் உட்கார்ந்து அந்த காற்றை சுவாசிக்க குபேர வாழ்க்கை உண்டாகும். கடவுள் கொடுத்த வரம் அத்திமரம். அத்தி என்பது சுக்கிரன் ஆதிக்கம் பெற்றது. ஜாதகத்தில் சுக்கிரனோடு பாவிகள் இணையப் பெற்றவர்கள் மற்றும் பாவிகள் பார்வை பெற்றவர்களுக்கு சுக்கிரதோஷம் தீவிரமாக இருக்கும். இதனால் திருமணத்தடை, திருமண தாமதம் மற்றும் சுக்கிரனோடு நெருப்பு கிரகங்கள் சேரும் பொழுது குழந்தை பிறக்காது இருத்தல், அதாவது குழந்தையின்மை ஏற்படும். கணவன் மனைவியிடையே சண்டை சச்சரவு சிக்கல்கள் போன்று இருப்பவர்கள், சுக்கிரன் நீச்சமாக பகையாக இருப்பவர்கள், இந்த மாதிரியான சுக்கிரதோஷம் உள்ள அனைவரும் சுக்கிரன் பலம் பெற்ற அத்திமர தலவிருட்சம் கோவில்கள் மற்றும் அத்தி மரச்சிலைகள் உள்ள கோவிலுக்கு சென்று தங்கி நீராடி குளத்தில் குளித்து சுக்கிர அம்சம் பொருந்திய கடவுளை தரிசிக்க வேண்டும். சுக்கிரன் என்றவுடன் அத்தியின் அதீத பலத்தை குறிக்கும். ஒரு இடத்தில் அத்திமரம் இருக்கிறது என்றால் அதற்கு கீழே நீரோட்டமும் நன்றாக இருக்கிறது என்பது அறிகுறி. பூமிக்கு அடியில் நீரோடை குறைந்த அடிகளில் இருக்கும் என்ற ஐதீகமும் அத்திமரம் இருக்கிற இடத்திற்கு உண்டு. மதுரையில் கம்பராமாயணத்தை அரங்கேற்றம் செய்தார்கள் அல்லவா, அது இந்த அத்திமரத்தில் வைத்துத்தான் செய்தது. சரியானதா, தகுதியானதா, தரமானதா இருந்தால் அந்த ஓலைச்சுவடி கட்டு அத்திமர பலகையில் நீடிக்கும். இல்லை என்றால் மூழ்கிவிடும். இதுபோன்ற தெய்வ சக்தி உடையது இந்த அத்திமரம். திருவண்ணாமலை மாவட்டத்தில் படவேடு ரேணுகாம்பாள் அம்மன் அந்த சிலை முழுவதும் அத்திமரத்தால் ஆனது. ஏன், உடுப்பி கிருஷ்ணர் சிலை கூட அத்திமரத்தால் செய்யப்பட்டது. புதுவைக்கு அடுத்த பீராம்பட்டினம் என்ற மீனவ கிராமத்தில் கடலில் மிதந்து வந்த அத்திமரத்தை செங்கேணியம்மன் சிலையாக வடித்து வழிபடுகிறார்கள். இன்னும் சில விஷயங்கள் இந்த அத்திமரத்தை பற்றி இருக்கிறது. அதை நாளை பாகம் 2 பார்க்கலாம்.